அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகள் திங்கட்கிழமை அன்று இந்திய அதிகாரிகளின் முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிப்பதாக அந்நாட்டு அரசு அண்மையில் அறிவித்தது. இதையடுத்து தமிழகத்திலிருந்து 150க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் அதிகாரிகள் குழு முதற்கட்டமாக 35 படகுகளை மீட்பதற்காக இலங்கை சென்றது. அங்கு இலங்கை அதிகாரிகள் 45 படகுகளுக்கான ஆவணங்களை ஒப்படைத்தனர். அப்போது 35 படகுகளை மட்டுமே தற்போது எடுத்துச் செல்ல முடியும் என இந்திய அதிகாரிகள் கூறியதை அடுத்து அவற்றை மட்டும் மீட்டனர். மேலும் 70,000 ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் மற்றும் உபகரணங்களையும் இலங்கை அரசு ஒப்படைத்தது. படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை பெற்றுக்கொண்ட மீனவர்கள் இன்னும் 2 தினங்களில் கரை திரும்புகின்றனர். மீதமுள்ள படகுகளை மீட்க மற்றொரு மீட்புக் குழு விரைவில் இலங்கை செல்கிறது. ராகுல் வீடு வேவு பார்க்கப்பட்ட சர்ச்சையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்டில் எழுப்பின. இக்குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. டெல்லி துக்ளக் சாலையில் உள்ள காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலின் வீட்டுக்கு சென்று டெல்லி போலீசார் ராகுல் குறித்து விசாரணை நடத்தினர். இதன் மூலம் ராகுலை மத்திய அரசு வேவு பார்ப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. இப்பிரச்சனையை காங்கிரஸ் எம்பிக்கள் பார்லிமெண்டில் திங்களன்று எழுப்பினர். சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் ராகுலுக்கு பாதுகாப்பு அளிக்கும் போது டெல்லி போலீசுக்கு ராகுல் வீட்டில் என்ன வேலை என்று குலாம் நபி ஆசாத் கூறினார். அமைச்சர்கள், எம்பிக்கள் உட்பட 1 லட்சம் தொலைபேசி இணைப்புகள் ஒட்டு கேட்கப்படுவதாக குற்றம் சாட்டிய சமாஜ்வாடி உறுப்பினர் நரேஷ் அகர்வால் இது என்ன வகையான ஜனநாயகம் என்று கேள்வி எழுப்பினார். அப்போது ராகுல் வீட்டை வேவு பார்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுத்த அமைச்சர் அருண் ஜேட்லி, பிரபல நபர்களை பற்றிய குறிப்புகளை சேகரிப்பது பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு அங்கம் என்றும் அது வேவு பார்ப்பதாகாது என்றும் ஜேட்லி கூறினார். और स्नूपिंग वो होती है जो चुपचाप किसी पे नजर रखी जाए, किसी के घर जाकर उस व्यक्ति से या उसके सेक्रेटरी से कहा जाए ये फॉर्म की डिटेल्स दो, वो स्नूपिंग नहीं होती, वो डिटेल इंफॉर्मेशन लेते हैं. दिस प्रैक्टिस स्टार्टेड ड्यूरिंग द कांग्रेस गवर्नमेंट इन 1987. ராகுல் ஷூ சைஸ் குறித்தும் தகவல் சேகரித்தது குறித்து குலாம் நபி ஆசாத் கேள்வி எழுப்பிய போது முன்னாள் பிரதமர் ராஜீவ் குண்டுவெடிப்பில் சிக்கிய போது அவரது ஷூவை கொண்டுதான் அடையாளம் காணப்பட்டதாக ஜேட்லி பதிலளித்தார். ஜேட்லியின் பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதே பிரச்சனையை லோக்சபாவிலும் காங்கிரசார் எழுப்பினர். நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை எதிர்த்து காங்கிரசார் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்ததை அடுத்து போலீசார் தடியடி நடத்தினர். நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவுக்கு எதிர்த்து உத்தரப்பிரதேச மாநிலம் பட்டாபார்சால் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் காங்கிரசார் பார்லிமெண்ட் நோக்கி பேரணி புறப்பட்டனர். திங்களன்று அவர்கள் டெல்லி ஜந்தர் மந்தர் வந்தடைந்தனர். அங்கிருந்து கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆஸ்கர் பெர்னாண்டஸ், சச்சின் பைலட் உள்ளிட்டோருடன் பார்லிமெண்ட் நோக்கி பேரணி புறப்பட்டது. அவர்களை பார்லிமெண்ட் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். தடுப்பு வேலிகளை போராட்டக்காரர்கள் தாண்டி குதித்ததை அடுத்து வன்முறை ஏற்பட்டது. அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். ஹோட்டல் உரிமையாளர் வீரமணி என்பவரை மிரட்டியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட டிராபிக் ராமசாமிக்கு எழும்பூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. சென்னை வேப்பேரியில் வசிக்கும் ஹோட்டல் உரிமையாளர் வீரமணி காரை உடைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக சமூக சேவகர் டிராபிக் ராமசாமியை வேப்பேரி போலீசார் மார்ச் 11ஆம் தேதி இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னையில் உள்ள அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் உயர் சிகிச்சை பெற்று வருகிறார் டிராபிக் ராமசாமி. அவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு திங்களன்று சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற முதன்மை நீதிபதி முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. வாரம் ஒருமுறை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சராக தயாநிதி இருந்தபோது ஏர்செல் நிறுவன பங்குகளை வலுக்கட்டாயமாக மேக்சிஸ் நிறுவனத்திடம் விற்க வைத்ததாகவும் இதற்கு பிரதிபலன் பெற்றதாகவும் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இவ்வழக்கில் முன்ஜாமீனுக்கு போராடிய கலாநிதி, தயாநிதி இருவரும் இறுதியில் சிபிஐ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து திங்களன்று சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இருவரையும் ஜாமீனில் விட்டால் சாட்சிகளை கலைத்து விடுவர் என்று தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே 2G வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜ்யசபா திமுக எம்பி கனிமொழி மற்றும் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா ஆகியோர் சிபிஐ நீதிமன்றத்தில் திங்களன்று ஆஜராகினர். கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் பணம் கைமாறிய வழக்கு விசாரணையை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி சைனி உத்தரவிட்டார். இவ்வழக்கை விசாரிக்க சிபிஐ நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இல்லை என்று தயாநிதி மற்றும் கலாநிதி ஆகியோர் தாக்கல் செய்த மனுவுக்கு சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டார். இதற்கிடையே 2G வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜ்யசபா திமுக எம்பி கனிமொழி மற்றும் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா ஆகியோர் சிபிஐ நீதிமன்றத்தில் திங்களன்று ஆஜராகினர். கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் பணம் கைமாறிய வழக்கு விசாரணையை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி சைனி உத்தரவிட்டார்.
காவிரி தடுப்பணை விவகாரம் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க ஜெயலலிதா கருணாநிதிக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. இதை கண்டித்து தமிழக டெல்டா விவசாயிகள் கூட்டமைப்பினர் சென்னையில் 21ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதற்காக திங்களன்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்தனர். போயஸ் இல்லத்தில் நேரில் சென்று கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தனர். தமிழக அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக பாமக சார்பில் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படுவது வழக்கம். அரசுக்கு ஆலோசனை கூறும் விதமாக திங்களன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னையில் நிழல் பட்ஜெட்டை வெளியிட்டார். தமிழக கடன்களை போக்க சிறப்பு திட்டங்கள் இருப்பதாக கூறிய ராமதாஸ் மருத்துவம், கல்வி தொடர்பான அனைத்தும் இலவசமாக வழங்க பட்ஜெட்டில் திட்டங்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் லோக் ஆயுக்தா கொண்டுவர வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்போவதாகவும் ராமதாஸ் கூறினார். சுப்பிரமணிய சுவாமி கூறும் கருத்து பாரதிய ஜனதாவின் கருத்து அல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் இளகணேசன் விளக்கம் அளித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சுப்பிரமணிய சாமியின் கருத்துக்களுக்கு கட்சி எந்த விதத்திலும் பொறுப்பு கிடையாது என்று தெரிவித்தார். இலங்கை தமிழர்களின் மீள்குடியிருப்பிற்கு இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி வாக்களித்திருப்பதாகவும் இளகணேசன் தெரிவித்தார். மத்திய அரசின் தொல்காப்பியர் விருது பெறும் நாணயவியல் அறிஞரும் தினமலர் ஆசிரியருமான டாக்டர் ரா கிருஷ்ணமூர்த்திக்கு பெங்களூரு தமிழ்ச்சங்கம் பாராட்டு தெரிவித்துள்ளது. திருவள்ளுவர் தினத்தில் பங்கேற்ற தமிழ் அமைப்புகளுக்கு பெங்களூரு தமிழ்ச்சங்கம் சார்பில் திருவள்ளுவர் அரங்கில் பாராட்டு விழா நடந்தது. விழாவில் பேசிய தமிழ்ச்சங்க தலைவர் தாமோதரன், தினமலர் ஆசிரியர் டாக்டர் ரா கிருஷ்ணமூர்த்திக்கு தொல்காப்பியர் விருது கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், நாணயவியல் அறிஞரான அவருக்கு பெங்களூரு தமிழ்ச்சங்கம் சார்பில் பாராட்டு தெரிவிப்பதாக கூறினார். புதுச்சேரி காங்கிரஸ் எம்பி கண்ணனை கண்டித்து திங்களன்று நகராட்சி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த 14ஆம் தேதி பேனர்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றும் பணியில் ஈடுபட்ட நகராட்சி ஊழியர்களை காங்கிரஸ் எம்பி கண்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்கியதாகவும், இதில் ஊழியர்கள் 2 பேர் காயமடைந்ததாகவும் புகார் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை போலீஸ் தரப்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி திங்களன்று நகராட்சி அலுவலகம் முன் அதன் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இப்பிரச்சினையில் எம்பி கண்ணன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். துப்புரவு பணி செய்ய விடாம தடுத்து ராஜ்யசபா எம்பி திரு பி கண்ணன் அவர்கள் நேரடியாக தாக்குதலில் இறங்கி நகராட்சி தாக்கியுள்ளார். நில ஆர்ஜித மசோதாவை அதிமுக ஆதரித்தது தவறு என்று தா பாண்டியன் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய நிர்வாக குழு உறுப்பினர் தா பாண்டியன் நாகையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நிலம் கையகப்படுத்துவது சட்டம் அல்ல, விவசாயிகளிடமிருந்து வலுக்கட்டாயமாக நிலத்தை பறிக்கும் சட்டம் என்று தெரிவித்த அவர், இந்த மசோதாவை அதிமுக ஆதரித்தது முழு தவறு என்றும் கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிப்பது என்பது முழு தவறு. அதை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். சென்னை விமான நிலையத்தில் 36வது முறையாக தடுப்புச் சுவர் கண்ணாடி உடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக நவீன வசதிகளுடன் கூடிய உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு முனையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விமான நிலையத்தில் இதுவரை 11 முறை மேற்கூரைகளும், 10 முறை கண்ணாடி கதவுகளும், 9 முறை தடுப்பு கண்ணாடிகளும், 5 முறை சுவற்றில் பதிக்கப்பட்ட கிரானைட் கற்களும் உடைந்து விழுந்துள்ளன. இந்நிலையில் ஞாயிறன்று இரவு 36வது முறையாக உள்நாட்டு புறப்பாடு முனையத்தில் உள்ள தடுப்புச் சுவர் கண்ணாடி உடைந்து விழுந்தது. இவ்விபத்தில் யாருக்கும் காயம் இல்லை என்ற போதிலும் விமான பயணிகள் பீதியடைந்துள்ளனர். ஹரியானா மாநிலத்தில் கிறிஸ்தவ தேவாலயம் தாக்கப்பட்டது. ஹரியானா மாநிலம் ஹிசார் மாவட்டத்தில் உள்ள கைம்ரி கிராமத்தில் கட்டப்பட்டு வந்த கிறிஸ்தவ தேவாலயம் மீது ஞாயிறன்று மர்ம ஆசாமிகள் தாக்குதல் நடத்தினர். தேவாலய வளாகத்தில் இருந்த சிலுவையை உடைத்து நொறுக்கிவிட்டு அதற்கு பதிலாக அனுமார் சிலையையும் ராமரை சித்தரிக்கும் கொடியையும் மர்ம ஆசாமிகள் வைத்துவிட்டு சென்றுள்ளதால் கிராமத்தில் பதற்றம் நிலவுகிறது. இது தொடர்பாக 14 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஹரியானாவில் மருத்துவ முகாமில் ஆபரேஷன் செய்து கொண்ட 19 பேரின் பார்வை பறிபோனது. ஹரியானா மாநிலம் பானிபட் நகரில் தனியார் மருத்துவமனை நடத்திய இலவச மருத்துவ முகாமில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 19 பேரின் பார்வை பறிபோனது. அவர்களுக்கு சண்டிகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் 19 பேரின் பார்வை பறிபோனதற்கு டாக்டர்களின் அலட்சியம் காரணமா என்பதை கண்டறிய ஹரியானா அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு முன் பஞ்சாப் மருத்துவ முகாமில் ஆபரேஷன் செய்த 60 பேரின் பார்வை பறிபோனது. அதற்கு முன் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இலவச குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்து கொண்ட 15 ஏழை பெண்கள் பலியாகினர். அதிசயம், ஆச்சரியம், ஆனால் உண்மை. உலகில் முதலாவது ஆண் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை தென்னாப்பிரிக்க மருத்துவர்கள் செய்து சாதனை படைத்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் சுன்னத் நிகழ்ச்சியின் போது நடந்த தவறால் ஒரு இளைஞரின் ஆண் உறுப்பை 3 ஆண்டுகளுக்கு முன் அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டியதாயிற்று. தற்போது 21 வயதாகும் அந்த நபருக்கு கேப்டவுன் டிகர்பர்க் மருத்துவமனையில் ஆண் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை 9 மணி நேரம் நடந்து வெற்றிகரமாக முடிந்துள்ளது. தங்கம் விலை திங்கட்கிழமை அன்று 1 சவரன் தங்கத்தின் விலை 56 ரூபாய் குறைந்து 19,740
ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2463 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 1 கிராம் 38 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையாகிறது. பார்வெள்ளியின் விலை 35,600 ரூபாயாக உள்ளது. இயக்குனர் பாலாவின் தாரை தப்பட்டை படத்தில் நடித்து வரும் சசிகுமாருக்கு படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட விபத்தில் அவருடைய கை முறிந்தது. இதனால் படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தாரை தப்பட்டை படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் துவங்கி தற்போது தஞ்சை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெறுகிறது. கடந்த ஒரு வாரமாக நடிகர் சசிகுமார் வில்லனுடன் மோதும் காட்சி படமாக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் திங்கட்கிழமையன்று படம் பிடிக்கப்பட்ட சண்டை காட்சியின் போது நடிகர் சசிகுமார் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்தார். இதில் அவருடைய இடது கை எலும்பு முறிந்தது. சசிகுமாரை ஓய்வு எடுக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதால் இயக்குனர் பாலா படப்பிடிப்பை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளார். படக்குழுவினர் சென்னை திரும்பியுள்ள நிலையில் சசிகுமார் ஓய்வுக்காக மதுரை சென்றுள்ளார்.